நான் சொல்கிறேன், அப்துல் கலாம் ஒரு ஆரியன், மேன்மையானவர்கள் ஆரியர். வயநாடை பொறுத்தவரையில், கேரளாவை பொறுத்தவரை அலட்சியமாக அந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு என்பது செயலிழந்து போயிருக்கிறது என்பதைத்தான் நாம் உணர முடியும். இது முழுக்க முழுக்க நாம் அரசுகளை மட்டுமே குறை சொல்வது என்பதை விட பொதுமக்களுமே இதில் மிக கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. தனி நபர்களுடைய தவறுகளுக்கெல்லாம் ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்காத, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நீட்டுத் தேர்வுக்கு மறுதேர்வு வைக்கணும், ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு ப்ளஸ் டூ தேர்வை மறுதேர்வு வைக்கணும், தடை செய்யணும்னு நம்ம கேட்டால் நல்லா இருக்கும். இல்லை, இதெல்லாம் டிஸ்கஷன்றது மீடியாவில் வர்றது தான். பரபரப்புக்காக பொழுது போகலைன்னு மீடியாவில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம். Taste Daily. Taste the Daily. நாதஸ்மியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல கேள்விகள் இருக்கிறது. கேட்பதற்கு நம்மோட பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அவர்கள் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு, நிலச்சரிவு. ஏற்கனவே 300க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க, 200 பேருக்கு மேலே காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு ப்ரிடிக்ஷன்ஸை லாஸ்ட் இயரே இஸ்ரோ கொடுத்துருக்கு. ஏற்கனவே 147 டிஸ்ட்ரிக்ஸில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திண்டுக்கல் உட்பட 147 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து லேண்ட் சரிவு நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரோ ஒரு இது கொடுத்தோம். ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுக்கான நடவடிக்கை எடுக்கல? இல்லை, இது முழுக்க முழுக்க மாநில அரசுகளுடைய பணி. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை, அதில் குறிப்பாக நம்முடைய உதகமண்டலம், ஊட்டி, நீலகிரி மாவட்டத்தில் அதிகமாக, அதே மாதிரி கேரளாவில், இது உறுதியாக மாநில அரசுகள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுத்திருக்க வேண்டும். மக்களுடைய உயிர் குறித்து, பாதுகாப்பு குறித்து கவலைப்படவில்லை, அலட்சியப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதில் நாம் பார்த்தோம் என்றால், நான் கேரளாவுக்கு செல்வதற்கு முன்னால் ஊட்டி என்பது ஒரு, நீலகிரி என்பது, உதகமண்டலம் என்பது பசுமை நிறைந்த ஒரு பகுதி, மலை நிறைந்த பகுதி. அங்கேயும் இப்பொழுது பல ஆக்கிரமிப்புகள் வந்திருக்கின்றன. விதிகளை மீறி அங்கு ஆக்கிரமிப்புகள் நடத்த, நடிகர்கள் உட்பட பல பேர் நிறைய. நான் கடந்த வாரம் கூட அங்கே ஒரு 5-6 நாட்கள் இருந்தேன். அப்போது நம்மால் பார்க்க முடிந்தது 20 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலை என்று அங்கே இல்லை. அதனால் இது முழுக்க முழுக்க மாநில அரசுகளுடைய, மாவட்ட நிர்வாகங்களுடைய தவறு தான். அதே தான் கேரளாவிலும் நிலைமை. ஆனால் கேரளாவில் குறைந்தது ஒரு வாரத்திற்கு முன்னால் கூட மத்திய அரசு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி, இது போன்ற மழை அதிகமாக இருக்கும், உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும், அதனால் மக்களை அங்கிலிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லியும் கூட இந்த மாநில அரசு அதை செய்யாது இருப்பது என்பது துரதிருஷ்டவசமானது. இதனால் இதுவரையிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் என்று சொல்லப்படுகிறது, ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் என்று தான் சொல்கிறார்கள். அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலையில் இது முழுக்க முழுக்க நாம் அரசுகளை மட்டுமே குறை சொல்வது என்பதை விட பொதுமக்களுமே இதில் மிக கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக தெரிகிறது. குறிப்பாக நீலகிரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வயநாட்டில் நடந்ததை பார்த்த பிறகு இன்னும் அதிகமாகி வருகிறது நமக்கு. ஏனென்று சொன்னால், விலங்குகள் நகரங்களுக்குள்ளே வர துவங்கி இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் நாம் அவர்களுடைய இடங்களையும் ஆக்கிரமித்துக் கொள்வதுதான். விலங்குகள் என்பது கூட இயற்கை சூழ்ந்த ஒரு விஷயம்தான். அப்போது இந்த இயற்கையை நாம் கெடுப்பதனால்தான் அந்த விலங்குகள் இங்கே வருகின்றன, அதை ஆக்கிரமிக்கிறோம். அதுபோலத்தான் இதுவும் நடந்திருக்கிறது. உண்மையிலே துரதிருஷ்டவசமானது. மத்திய மாநில அரசுகள் இந்த பணியினை, மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. மத்திய அரசு தன்னாலான எல்லா வகையான உதவிகளும் செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறது. ஆனால் வயநாடை பொறுத்தவரையில், கேரளாவை பொறுத்தவரை அலட்சியமாக இது குறித்து இருந்திருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு என்பது செயலிழந்து போயிருக்கிறது என்பதைத்தான் நாம் உணர முடிகிறது. சார், இதை தாண்டி பார்த்திங்கன்னா பட்ஜெட் சார்ந்த விஷயங்களை பேசுவோம். பட்ஜெட்டில் இந்த வாட்டியுமே எய்ம்ஸ்க்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக திருப்பி அது ஒரு ரைஸ் ஆயிருக்கு. அதுக்கு இன்றைக்கி ஜேபி நட்டா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு தொழில்நுட்ப காரணங்களுக்கு தான் நின்று போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஒரு 10 வருஷமாக இந்த ப்ராஜெக்ட் நின்று போயிருக்கு. தொழில்நுட்ப காரணம் அப்படி என்ன ஒரு தொழில்நுட்ப காரணமாக இருந்தது? இல்லை, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மருத்துவமனைகள்,
மருத்துவ சுகாதாரத்துறை என்பது மிகவும் அட்வான்ஸ்டு மாநிலம், மிகவும் முன்னேறிய மாநிலம். அப்போது இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைகள் எங்கெல்லாம் மருத்துவ வசதிகள் அதிகம் இல்லையோ அங்கெல்லாம் வந்து பட்ஜெட்டில் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த எய்ம்ஸை பொறுத்தவரையில் இது ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஃப் பட்ஜெட் என்று சொன்னால் பட்ஜெட்டிற்கு வெளியே இருந்து நிதி கொடுப்பது, நிதி ஆதாரத்தை திரட்டுவது, ஜிகாவினுடைய லோன், அதுதான் சொன்னாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக கடந்த 2 வருடங்களாக இந்த ஆஃப் பட்ஜெட் எக்ஸ்பென்சஸ் வந்து மத்திய அரசாங்கம் கொள்கை முடிவாக தவிர்த்திருக்கிற காரணத்தால் எனக்கு தெரிந்தவரையில் அதனால தான் அவர் அந்த டெக்னிக்கலாக அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் ஒரு தீர்வு காண வேண்டும். மத்திய அரசு தன்னுடைய பங்கை ஓரளவுக்கு செலுத்தி இருக்கிறது. ஜிகாவிலேருந்து லோன் வரணும், அதற்குண்டான அந்த முனைப்பை, அதற்குண்டான அந்த பணியினை மத்திய அரசு மேற்கொள்ளும். ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு மத்திய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிதின் கட்கரி அவர்கள், மூத்த அமைச்சர்களில் ஒருத்தர். அவர் நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கும் லைஃப் இன்சூரன்ஸ்க்குமான அந்த ஜிஎஸ்டியை நம்ம குறைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க மேலே அபராதம் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இல்லை, இப்போது உங்களுக்கு வந்து நான் அதை பார்த்தேன். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரேட் யூனியன் எழுதியிருந்த அவர் அந்த விண்ணப்பத்தை அவர் வந்து பரிந்துரை செய்து அவரும் அது குறித்து ஆலோசனை செய்திருக்கிறார். நாம் எதனால் அந்த வரி அதன் மீது போடப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். அதுதான் நான் நினைப்பது. ஏன்னா இன்னும் அது குறித்து அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதனால் அந்த வரியை அதில் போட்டிருக்கிறாங்க, அந்த நிதியானது எங்கிருந்து வருகிறது, என்ன காரணத்தினால அதன் மீது ஜிஎஸ்டி வரியை போட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது நிதியமைச்சரோட விளக்கத்துக்கு பிறகு தான் நான் பதில் சொல்லுவேன். உதாரணத்திற்கு பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின்ஸ், அதை வந்து அதற்கு வந்து வரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய எதற்குமே வரி இல்லை. வெளிநாட்டிலிருந்து வரும் பொழுது அந்த வெளிநாட்டு பொருளுக்கான இன்புட் டேக்ஸை நாம் வந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தாக வேண்டும் அப்படின்றதுனால அதை கொண்டு வந்தாங்க. அப்போ தான் அது விலை குறையும். 7% மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது. அந்த மாதிரி இதனுடைய உண்மையான காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சார். சரி, இப்போ நீட் விவகாரம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ தீபா கேட்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சான்றிதழ்கள் கொடுத்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரவே ஆகியிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு குற்றம். நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன், தனி நபர்களுடைய தவறுகளுக்கெல்லாம் ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்காது. ஆனால் அரசாங்கம் பொறுப்பேற்று அதற்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு தனிநபர் செய்கிற முறைகேடு. இன்னைக்கு காலையில் உச்சநீதிமன்றம் வந்து 2 இடங்களை தவிர வேறு எங்கேயுமே நீட்டு கேள்வித்தாள் வந்து கசியவில்லை. இப்போ பீகார்லேயும் டெல்லியில் மட்டும்தான். அதனால் வேறு எங்கேயுமே இல்லைன்றதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம். அப்போ நாம் இது மாதிரி தனிநபர்கள் இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் கடந்த 2023ஆம் ஆண்டு +2 தேர்வில் ஒரே கையெழுத்தில் சில பதில் தாள்கள், ஆன்சர் பேப்பர்ஸ் இருந்திருக்குது. அது குறித்து 9 பேரை கைது செய்திருக்கிறார். அப்போது ஏதோ 2 இடங்களில் நடந்த நீட்டு முறைகேடு அல்லது மனித தவறுகள்னால ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நீட்டுத் தேர்வுக்கு மறுதேர்வு வைக்கணும், நீட்டுத் தேர்வை தடை செய்யணும்னா ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமே 2023 +2 தேர்வை மறுதேர்வு வைக்கணும், தடை செய்யணும்னு நம்ம கேட்டால் நல்லா இருக்குமா? 2 ஒன்று தானே. உங்களுக்கு அதில் வேற ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. இதுவும் ஒரு தேர்வு, இங்கேயும் பிரச்சனை நடந்திருக்குது. அப்போ அதுக்கு மறுதேர்வு வைங்க, அதுக்கும் நீங்கள் வந்து தடை பண்ணுங்க. +2 நீங்கள் வேணாம், முடியுமா? நியாயமா? நான் அந்த மாதிரி கேள்வி கேட்டால் அது முட்டாள்தனம் இல்லையா? அதைத்தான் நீட்டில் வந்து நீட்டு வேணான்னு சொல்கிறவங்க கேட்குறாங்க. மனித தவறுகளை கடுமையான தண்டனைகள் மூலம், அதுதான் நம்ம சட்டம் ஏற்றிருக்கிறோம். நீட்டு மாதிரியான ஒரு பொது தேர்வில் தவறிழைத்தால் இவ்வளவு கடும் குற்றம், கடும் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே சார். ஆகஸ்ட் 11ஆம் தேதி பிஜி நீட் நடக்க போகுது. ஆனால் அதுக்காக தமிழ்நாடு மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவோட உள்பகுதிகளில் வந்து சென்டர்ஸ் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லை. ஒவ்வொரு முறையுமே ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அதிகமாக இருக்கின்ற ஒரு கம்பெனி ஒவ்வொரு முறையும் சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே நிரூபிக்கப்படல. போன முறை சொன்னாங்க ராஜஸ்தானில் ஒரு சென்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீட்டில்.
கடைசியில் பார்த்தா அந்த குறிப்பிட்ட மாணவர் விடுமுறைக்காக ராஜஸ்தான் செல்லும்போது அங்கே அதுக்கு போட்டிருக்காங்க, அது கொடுத்துருக்குறாங்க. அவரவர்கள் விருப்பத்தின் பேரில் தான் செய்யப்படுது. நியரஸ்ட் சென்டர் என்னவோ அதை அவங்க கேட்கலாம். அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன டிஸ்ட்ரிக்ஸில் இல்லை ஹெட் குவார்ட்டர்ஸ்? அதனால் எனக்கு தெரிந்து அதில் எந்த குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, ஓகே சார். சார், இதை தாண்டி தமிழக பாஜக தலைவர் விரைவில் மாற்றப்பட இருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு பயணம் செல்ல இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு தலைவர் வந்து பொறுப்பு தலைவராக போடுவாங்களா இல்லை பெர்மனன்ட் லீடராக போடுவாங்களான்ற மாதிரி டிஸ்கஷன் இருந்திருக்கு. இல்லை, இதெல்லாம் டிஸ்கஷன்றது மீடியாவில் வர்றது தான். பரபரப்புக்காக பொழுது போகலைன்னு மீடியாவில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் கட்சியினுடைய விவகாரம் நாங்கள் பார்த்துப்போம். இதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்படி ஏதாவது கட்சியில் அந்த மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் போய் ஒரு ஹேசியம், இதுக்கு ஒரு அனுமானம், இதெல்லாம் அவசியம் இல்லை. ஸ்பெக்குலேஷன் பற்றிலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். லயோலா கல்லூரியோட நூற்றாண்டு விழாவில் முதல்வர் அவர்கள் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறேன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னும் கல்வி கிடைக்கலன்னு சொல்கிறது வந்து தப்பு, கல்வி கொடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி விஷயங்களை அலிகேஷன் மாதிரி வைக்கிறாரு. அதை யாரை குறிப்பிட்டு அவர் பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இல்லை, கல்வி கொடுக்கப்படவில்லை என்று சொல்வதே தவறு. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வி இல்லைன்னு இவங்க சொல்கிறதே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாருக்கும் போய் சேர யாரால் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். எல்லாருக்கும் போய் சேர்ந்ததானா அன்றைக்கி இருந்த சூழ்நிலை, அன்றைக்கி இருந்த கால சூழ்நிலைகள், அன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. இன்றைக்கி வந்து யார் வேணும்னாலும் இங்கேருந்து அமெரிக்காவில் போய் படிக்கலாம், அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து படிக்கலாம். நீங்கள் நான் திருநெல்வேலி மாவட்டத்தில், எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அன்றைக்கி இருந்தால் கிராமப்புறங்களில் அன்றைக்கி அதுக்கு உண்டான கட்டமைப்பு இல்லை. இப்போ கட்டமைப்பை நாம் பெருக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இதெல்லாம் சும்மா எதையாவது பேசணும்னு பேசுகிற விஷயந்தான். அதனால் ஒவ்வொரு அந்தந்த ஊரில் என்ன வாழ்க்கை முறை என்பதே ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்து தான் இருந்திருக்குது. ஏதோ ஒரு சில பேர் வணிகத்திற்காக வெளிநாடு சென்றிருக்கலாம், வெளியூருக்கு சென்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வரணும்னா இன்றைக்கி வந்து 2 மணி நேரத்தில் வந்துட முடியுது அதிகபட்சம். விமானத்தில் வந்துடும் தூத்துக்குடியிலேருந்து, இல்லையா? ஆனால் அன்றைக்கி அது மாதிரி வர முடியுமா அப்படின்னா முடியாது. வாகனங்கள், மோட்டார் வாகனங்கள் இல்லாத சூழ்நிலையில் எப்படி நீங்கள் வருவீங்க? ட்ரெயின் இல்லாத போது என்ன செஞ்சாங்க சார்? இதெல்லாம் சாதாரண விஷயங்க. 200 இந்த ஜாதின்னு நம்ம சொல்கிறது இந்த 200-300 வருடங்களில் வந்தது தானே, அதுக்கு முன்னாடி இல்லையே சார். காலகாலமாக இருக்கிற விஷயம். ஏன்னா இல்லைன்னு சொல்கிறேன். சரி, காலங்காலம் இல்லையே, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதுதான் சொல்கிறேன். ஜாதி என்பது ஆயிரக்கணக்கான ஜாதிகள்ன்றது எப்போ வந்திருக்குது? முகலாயருடைய படையெடுப்புக்கு பின்னர், அதன் பின்னர் ஆங்கிலேயருடைய அடிமை ஆட்சியின் கீழ் நாம் இருந்தோம். ஆங்கிலேயருடைய அடிமை ஆட்சியில் இருந்தோம். அப்போ தான் ஜாதிகளை வந்து நம்மளை பிரிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னால் கிடையாது. அதுக்கு முன்னால் ஆதாரம் தான் கொடுங்க, கிடையாது. அதுக்கு முன்னால் எத்தனை ஆதாரம்? மனுஸ்மிருதி, ரிக்வேதம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி. அதுதாங்க, இது எல்லாமே அறகுறையாக நீங்கள் வந்து 4 விஷயம் தெரிஞ்சதுனால வந்துச்சு. மனுஸ்மிருத்தின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் சார். ஸ்மிருதின்னா காதால் கேட்கப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ மனுஸ்மிருதியை கொளுத்தணுன்றாரு திருமாவளவன், சொல்கிறாருல்ல. அம்பேத்கர் பண்ண விஷயம். அம்பேத்கர் சொன்னார். அவர் எதை கொளுத்தினார்? அம்பேத்கர் கொளுத்தின மனுஸ்மிருதி எதுன்னு கேட்டிங்கன்னா சார் வில்லியம் ஜோன்ஸ்ன்ற ஒரு வெள்ளைக்காரர் எழுதின புக்கு. மனுஸ்மிருதின்றது புக்கே கிடையாதுமா. ஸ்மிருதினாலே உபதேசிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். மனுஸ்மிருதின்னு நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு புக்கே கிடையாது. அது 1780களில் இந்த நான் சொன்ன சர் வில்லியம் ஜோன்ஸ் என்கிற நபர் இந்தியாவிற்கு ஒட்டுமொத்த ஒவ்வொரு ஊரில் இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இது கேட்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஒவ்வொரு ஊரை விட்டு யாரும் வந்ததில்லை. அப்போ அந்தந்த ஊரில் ஒரு ஊரில் ஒரு விதமான தர்மங்கள், நீதி, ஒரு ஊரில் ஒரு குற்றத்துக்கு ஒரு விதமான தண்டனை, ஒத்துக்கிறீங்களா? அதெல்லாம் அந்தந்த ஊரில் பழக்கத்தில் இருந்த விஷயங்கள். அப்போது ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்குதே, மொத்தமாக அதெல்லாம் செய்யலாமே அப்படின்னு பிரிட்டிஷ் ராணி சொல்லி, பிரிட்டிஷ் அரசு சொல்லி சர் வில்லியம் ஜோன்ஸு மனுஸ்மிருதின்னு ஒரு புக்கை எழுதுகிற மாதிரி. நான் மனுஸ்மிருதின்றது, ஐயோ நான் இல்லைன்னு சொல்கிறேம்மா. மனுஸ்மிருதின்றது அந்த நீங்கள் நினைக்கிற புக்கே கிடையாது. வேதங்களில் மனுஸ்மிருதி கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சரி, வேதங்கள்ல மனுஸ்மிருதி கிடையாது, அதை நான் ஒத்துக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்றேன், வெள்ளைக்கார எழுதின அந்த மனுஸ்மிருதியை சர் வில்லியம் ஜோன்ஸ் எழுதுது. அதன் பிறகு வந்த
வெண்டி டோனிகர் எழுதின புக்கை நானும் கொளுத்துறேன் என்ன? சரி, ஓகே சார். இந்த புக்கை நம்ம கொளுத்திடலாம், இது பிரச்சனை கிடையாது. ஆனா ராமாயணத்துல வர சம்புகனோட வரலாறுமே அதுதான் நீங்களும் அரைகுறையா பேசுறீங்கன்ற. முதல்ல ராமாயணம்ன்றது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ராமாயணம் சொல்றது ராமருடைய பட்டாபிஷேகத்தோட முடிஞ்சு போயிருது. தெரியுமா உங்களுக்கு? அப்ப அந்த வனவாசம் அந்த கதைலாம் என்னது? அதான் கதை தான் அது. யாராலுமோ கதை தான் எழுதுறாங்க. சம்புகன் வதன்றது எப்போ வருது தெரியுமா? எக்ஸாக்டா தெரியல சார். சம்புகன் வதன்றது ராமர் ராஜாவான பிறகு தான் வருது. கரெக்ட். ஆனால் ராமாயணம்ன்றது ராமர் ராஜா ஆகும்போது தான் முடிஞ்சு போயிடுது. படிங்க. இது ஏதோ புக்கை பார்த்து யாரோ துஷ்யந்த் ஸ்ரீதர் உட்பட பல பேர் வந்து சொல்லி யாரா இருந்தாலும் தவறுதாம்மா. யாரா இருந்தா என்ன, நான் உங்களுக்கு சொல்றத சந்தேகம் தான் எடுத்து பாருங்க. கம்ப ராமாயணமும் சரி, வால்மீகி ராமாயணமும் சரி, ராமர் பட்டாபிஷேகத்தோட ராமாயணம் முடிந்து விடுகிறது. அதன் பிறகு ஒவ்வொருத்தரும் கதை எழுதிப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் சன் டிவியில் அதுக்கு முன்னால் சினிமாவில் திருலோகச்சந்திர சினிமாலாம் பார்த்தா நான் பொறுப்பாக முடியாது. ஏகலைவனோட கதை சார் நான் சொல்கிறேனேங்க. நீங்கள் மறுபடியும் நீங்கள் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே இப்போ நீங்கள் ஏகலைவன் காலத்தில் வாழ்கிறீங்களா? இன்னுமே ஒரு சில பேர் ஏகலைவனாக இருக்காங்க. அது மாதிரிலாம் எதுவும் இல்லைன்ற நான் இல்லை தவறான கருத்து இது எல்லாமே. நீங்கள் ஒரு யாரோ எழுதிய புத்தகத்தை வைத்துக்கொண்டு படிப்பது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் இன்னைக்கு பல விஷயங்களை சொல்லிட்டு இதுதான் குறிக்குதுன்னு ஒரு யூடியூப்பில் கூட படித்தேன். இதுதான் குறிக்குது. ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணாங்க, எவ்வளோ பேருக்கு வந்து புருஷன் ஆகிட்டு செய்கிறாங்க. சோமன் இந்திரன் உங்களுக்கு முட்டாள்தனமாக இருக்குது. நீங்கள் சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தையிலையும் பல அர்த்தங்கள் இருக்கும். அது புரிஞ்சுங்க. அந்த சவுண்டு இருக்குது பாருங்கள். சமஸ்கிருதம்ன்றது சவுண்டு தான். ஹா 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 நிறைய விஷயம் இருக்குது. எனக்கே அது அதிகம் தெரியாது. ஆனால் அது போய் படிக்கணும். ஆரியன்னு சொல்கிறாங்கல்ல, ஆரியனுடைய சமஸ்கிருத வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்கிறேன், அப்துல் கலாம் ஒரு ஆரியன். மேன்மையானவர்கள் ஆரியர்கள். ஆரியன்னு சொன்னால் சமஸ்கிருதத்தை உயர்ந்தவர்கள் அர்த்தம். யார் உயர்ந்தவர்கள்? செயலால் யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். நான் சொல்கிறேன், அப்துல் கலாம் உயர்ந்தவர். உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்கு? அப்துல் கலாம் ஒரு ஆரியர். அப்போது விஷயம் என்னன்னா, நான் நிறைய பார்க்குறேன் இந்த மாதிரி சமஸ்கிருத வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு தவறாக இப்போ ஒன்றும் வேணாம். இப்போ நான் சொல்கிறத உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்களேன், நான் உங்களுக்கு ஒரு 10 லைன் இங்கிலீஷில் ஒரு ஆர்டிகல் மாதிரி கொடுக்குறேன். அதை அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் போய் போட்டு பாருங்கள். அது வேறு மாதிரி. அதே தாங்க, இதுதான். இதை விட நான் எப்படி புரிய வைக்க முடியும்? இன்றைக்கு நீங்கள் சொல்கிற அந்த சமஸ்கிருதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படித்தான் தமிழில் தேவையே இல்லாத அவசியம் இல்லாமல் தெரியாமல் மொழிபெயர்த்து கொண்டு எதையோ உளறி கொண்டிருக்கிறார். மொழி தெரிந்தவர்கள் பேசலாம், மொழி தெரியாதவர்கள் பேசலாமா? நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் எல்என்டோ ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, தொடர்ச்சியாக செய்தியில் பார்த்துட்டு. இதுக்கு காரணம் யாருன்னு? காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகமின்மை, நிர்வாக சீர்கேடு, அரசாங்கத்துடைய அலட்சியம்.